ஒரு அனந்தர் சொன்னாங்க, பேர் வந்து மெய்வழி கதிர்வேல் அனந்தர். அவங்க வந்து தெய்வத்தை அவங்க அப்பா அம்மாலாம் தெய்வத்துக்கிட்ட சேர்ந்து எல்லாம் ஆகி, அவர் அப்போ சின்ன பிள்ளையா அங்கே சாலையில் ஒரு சின்ன வயசு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மணி ஒரு 10 இருக்குமா, இரவு 10 மணி இருக்கும்போது தெய்வம் ஆழத்தில் வெளியில் வந்து மேலே பார்க்குறாங்க. நிலவு வந்து அப்பளம் புண்டு போன மாதிரி புண்டு போயிருக்குதான். என்னடா இப்போவே ஆரம்பிச்சிச்சா, என்ன பண்ணுறது அப்படின்னு தெய்வம் யோசிச்சுட்டு, சரி என்னை பிடிச்சிக்குங்கடான்னு 2 பேரும் அவங்க தோலை பிடிச்சிக்கிட்டாங்களாம். நான் வர்ற வரைக்கும் என்ன விடாது அப்படின்ட்டாங்க. தெய்வம் கிளப்பி போயிட்டாங்க. இதெல்லாம் கண்ணேர பார்த்த அனந்தர்கள் எப்படி மாற முடியும்? போயிட்டு 1.5 மணி நேரம் ஆகுதான், 2 மணி நேரம் இருக்குமா. தெய்வ அந்த திருமேனி பிடிச்சிட்டு இருக்காங்க, அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு உசும்புதல் வந்துச்சு. சரி பண்ணிட்டானா பார்த்தா அந்த அப்பளம் மாதிரி புண்டு இருந்தது கிடையாதுன்னு முழு வடிவமாகி போச்சு. இப்படி தெய்வத்தை நேரில் பார்த்துட்டு சாதாரண கண்ணு மூக்குன்னு சொல்கிறவங்கெல்லாம் போய் எவ்வளோ பெரிய ஆள். ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னா, அறிவில்லாமல் அவங்க என்ன செயல் செய்தாங்க, அப்போ அதை பார்க்காத அந்த மூல வர்க்கம்தான் வந்து இப்படியெல்லாம் உருவாக்கி விட்டுடுதுங்க. இது தெரிஞ்ச மாதிரியே இது இப்போ நடந்ததல்ல, காலகாலமாக நடக்குது. இல்லைன்னா எப்படி இவ்வளோ ஜாதிகள் பிரியுது?